தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே அமல்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குமரி அனந்தன் 50 நாள் நீண்ட நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜாஜி சிலை அருகே நடைப்பயணத்தை திரு குமரி அனந்தன் இன்று தொடங்கினார். இந்த பயணம் தேசத்தந்தை காந்தியடிகளின் அஸ்தியானது கன்னியாகுமரியில் கரைத்த நாளான பிப்ரவரி 12ஆம் தேதி குமரி முனையில் நிறைவடைகிறது. நடைப்பயணத்தை திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன், அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம், கே. வி. தங்கபாலு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், தமாக மூத்த தலைவர் ஞான தேசிகன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து 50 நாட்களுக்கு தமிழகத்தின் முக்கிய பகுதிகள் வழியாக திரு குமரி அனந்தன் நடைப்பயணம் செல்கிறார். அவருடன் காங்கிரஸ் தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உடன் செல்கின்றனர். நீங்கள் முதலமைச்சராக முதலாக கோட்டையிலே அமர்ந்தவுடன் நீங்கள் போட்ட முதல் கையெழுத்து மதுவிலக்கு. மலிவு விலை மதுக்கடைகளை நான் மூடுகிறேன் என்று முதல் கையெழுத்து போட்டேன் என்று நீங்கள் பெருமிதத்தோடு சொன்னார்கள். நாங்களும் பெருமகிழ்ச்சியோடு அதனை ஏற்படுத்தினோம், மகிழ்ந்து வரவேற்றோம். அந்த கையெழுத்தை இப்போதும் போட வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது சாத்தியமே என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தில் மதுவினால் பாதிப்புகள் அதிகமாக மாறியதற்கு 50 ஆண்டுகளாக மாநிலத்தை ஆண்ட திமுக, அதிமுக கட்சிகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார்.